இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்கு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் அந்த ஐஸ்வர்யா பிள்ளை வாழ வேண்டிய வயசுல இப்படி அல்பாயுசன்ல செத்து போயிடுச்சே. அதுவும் என் பேராண்டி, அவன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். மனசு ரொம்ப கஷ்டப்படுறான். பஞ்சாயத்து தலைவர் ஒரே ஒரு பிள்ளைன்னு ஆசாசையா வளர்த்தாரு. சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லாத பிள்ளைன்னு அவ்வளோ ஆசாசையா வளர்த்தாரு அந்த பிள்ளைய. இப்படி கடைசியில எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு நிக்கிறாரு. பாவம் அந்த மனுஷன். அவரை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் இந்த வீட்ல இருந்து கிளம்பணும் என் பிள்ளையோட ரிசப்ஷனுக்காக. ஆனா இப்படி சோகமா முடிஞ்சிருச்சு. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடக்கிற ஒண்ணும் இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றது? இதை விட இன்னும் நிறைய கஷ்டமான விஷயங்களை நம்ம இதுக்கப்புறமா தான் பார்க்க போறோம். அந்த சித்திரலேகாவை நம்ம குருஜி எப்படியோ அடைச்சு வச்சாரு. இன்னும் 2 நாள்ல அவளை முழுசா அழிச்சிருப்பாரு. அதுக்குள்ள அந்த பிள்ளை போய் அந்த சித்திரலேகாவை விடுதலை பண்ணிட்டா. அதுவும் இல்லாம இப்ப நம்ம குருஜியும் உயிரோட இல்ல, அவரை யாரோ கொண்டுட்டு இருக்காங்க. ஆமா ஆச்சி, எனக்கும் அதை நினைச்சுதான் ஒரே பயமா இருக்கு. சித்ரலேகாவை அடக்குற ஒரே ஒரு ஆள்னா அது நம்ம குருஜி மட்டும்தான். இப்ப அவருமே உயிரோட இல்ல. இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ, எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ண போறோமோ. ஆமா விஜய், நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே புரியல. அவெல்லாம் ரொம்ப பயங்கரமானவ. அவ உயிரோட இருக்கப்பவே அவ்வளோ கேவலமான வேலைகளை பார்த்தவ. இப்ப அவளால இங்க பல உயிருங்க போயிட்டு இருக்கு. இதுல அவ முழுசா வேற விடுதலை ஆயிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல. அத்தை, ஆச்சி, 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். கடவுள் நமக்கு துணையா இருப்பாங்க. ஆமாம்மா மருமகளே, மனசே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நாளைக்கு நம்ம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போலாம். என்னம்மா சொல்ற? ஆமா பவளம், நானும் சொல்லணும்னு தான் இருந்தேன். நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வரலாம். இதுக்கப்புறம் அந்த தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றணும். ஆமாம்மா. ஆனந்த் எங்க போனா? ஆளையே காணோம். மண்டபத்துல இருந்து வந்ததுல இருந்து நான் அவனை பார்க்கவே இல்லை. என் பேராண்டி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாமா. ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த ஐஸ்வர்யா பிள்ளையோட சாவுக்கு அவன் தான் காரணம்னு நினைச்சுக்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் மொட்டை மாடியில தான் உட்காந்துட்டு இருக்கான். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரல. ஏயா சின்ன பேராண்டி, போயிட்டு பெரிய பேராண்டியை கூட்டிட்டு வாயா. சரிங்க ஆச்சி. இல்ல விஜய், நீ இரு. அம்மாடி மருமகளே, நீயே போய் அவனை சமாதானமா பேசி கூட்டிட்டு வாமா. நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான். சரிங்க அத்தை. நீ என்ன பொய்யா காதலிச்சிருந்தாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே நல்ல நல்ல நினைவுகள். நீ பொய்யான வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமானது ஆனந்த். இப்ப கூட உன் மடியிலேயே நான் இறந்து போறேன். அது அதை விட எனக்கு வேற என்ன வேணும் ஆனந்த்? ஆனந்த், ஆனந்த், என்ன இவன்? நம்ம எவ்வளோ கூப்பிட்டாலும் நம்மளை பார்க்கவே மாட்டேன்றான். நம்ம கூப்பிடுறது கூட அவன் காதில் விழவே மாட்டேங்குது போல. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறானோ? சரி, போய் என்னன்னு கேட்போம். ஆனந்த், சொல்லு சாண்டி. என்னாச்சு? ஏன் இங்க இப்படி உட்காந்துட்டு இருக்க? உன்னை கீழே எல்லாரும் கூப்பிடுறாங்க, கீழே வா. எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நீ போ, நானே வரேன். என்ன ஆனந்த், நீ நடந்து முடிஞ்ச விஷயத்தையே உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா உன் உடம்பு தான் கெட்டு போகும். ஏதோ நடந்தது நடந்துருச்சு, அதுக்கு என்ன பண்றது? சரி விடு, வா கீழே போலாம். சாண்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு மைண்டு சரியில்லை. நீ போ, நான் வரேன், ஓகேவா? முடியவே முடியாது. நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க? இல்ல உன் மேல எந்த தப்புமே கிடையாது. அவ தானே போய் ஆணியை எடுத்து விட்டா. சரி ஒத்துக்கிறேன், அவளுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுதான். ஆனா அதுக்குன்னு நீ எதுக்கு உட்காந்து இவ்வளோ கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க?
உனக்குன்னு நாங்க எல்லாருமே இருக்கோம் ஆனந்த். நீ என்னடான்னா அந்த பொண்ணுக்காக இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி வா, கீழே போலாம். இதெல்லாம் இப்ப பேசினா சரியா இருக்காது. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா சாண்டி? எனக்கு மைண்ட் சரியில்லை. ப்ளீஸ் நீ கீழே போ, நான் வரேன். ஐயோ அது இல்ல ஆனந்த், கீழே வா. எல்லாருமே உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா அந்த பொண்ணுக்காக உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்திருக்கு, அவ்வளவுதான். அவ மேலேயும் தப்பு இருக்குல்ல. சாண்டி, உனக்கு நான் ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதா? நான் தான் வரல, நீ கீழே போ, அப்புறமா வரேன்னு சொல்றேன்ல. சும்மா கீழே வா கீழே வா கீழே வான்னு கூப்பிட்டுட்டே இருக்க. உனக்கு எப்பயுமே நீ சொல்றதை தான் நான் பண்ணணும், அப்படிதானே? எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்காது. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு மனசு சரியில்லை, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்ட்டு. திரும்ப திரும்ப வந்து வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ எதுக்கு என்ன இப்படி கத்துற? நான் உனக்கு கீழே தானே கூப்பிட வந்தேன். எனக்கு இப்போ புரியுது. உன் லைஃப்ல நான் எல்லாமே இருந்திருந்தா நீ அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருப்ப. உன் லைஃப்ல நான் வந்துட்டேன், அதுதானே இப்போ பெரிய தப்பு. அப்ப என்னால தானே அவன் இறந்துட்டான்னு நீ நினைக்கிற. அதனால தானே என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுற. உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்குன்னா நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் விலகி போயிருப்பேன்ல. இப்ப பாரு, அவளும் இறந்துட்டா, என் அப்பா அம்மாவும் என்கிட்ட பேசுறது இல்ல. இப்ப நான் தானே தனியா நிக்கிறேன். உனக்கு என் கூட வாழ பிடிக்கலனா நீ தாராளமா அதை என்கிட்ட சொல்லிடு. இப்படி என்கிட்ட மூஞ்சி காட்டணும்னு அவசியமே கிடையாது. என்கிட்ட பேசவே பேசாத. ஏய் சாண்டி, நில்லடி, இங்க வா. ஒன்றும் வேணாம், நான் எதுக்கு அங்கே வரணும்? உனக்கு ஐஸ்வர்யாவை தானே பிடிக்கும், அதனால தானே என்கிட்ட எரிஞ்சு விழுற. இங்க வான்னு. சாண்டி, ரியலி சாரிடி. எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு என் மடியிலேயே அந்த பொண்ணு செத்து போச்சுல்ல, ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டா இருக்குடி. எனக்கு என்னால யாருமே ஹர்ட் ஆகக்கூடாது. நான் எப்பயுமே ஜாலியாக இருக்க கேரக்டர். உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. என்னால் இது ஏற்றுக்கவே முடியல. ஏதோ என்னால் தான் அந்த பொண்ணு செத்து போயிடுச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை நம்ம மட்டும் அவகிட்ட அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி ஒரு ப்ளே பண்ணாமல் இருந்திருந்தா அவள் இங்கே உயிரோட இருந்திருப்பாள்ல. என்னமோ என்னால் தான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப உறுத்துது உள்ளுக்குள்ள. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சாண்டி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு என் மேலேயே கோபமாக வருது. அதான் ஏதோ ஒரு எரிச்சல்ல உங்ககிட்ட கத்திட்டேன். அதுக்காக என்னை விட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்லாத. எனக்கு நீ தான் முக்கியம். எனக்குமே நீ தான் எனக்கு முக்கியம். ஐ லவ் யூ சாண்டி. அனந்த் ப்ளீஸ் அனந்த், அழாத. என்னாலையும் தப்பு இருக்கு. நீ தான் கீழே போ, நான் வரேன்னு சொல்லிட்டே இருந்த. நான் தான் கேட்காம அடம் பண்ணேன். சாரி அனந்த், ப்ளீஸ் அனந்த் அழாத. நீ அழறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் சாண்டி, கொஞ்ச நாளைக்கு என்னை கொஞ்சம் தனியாக விடு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரப்போகிறேன்னு எனக்கே தெரியல. எனக்குள்ள ரொம்ப கில்ட்டாக இருக்கு. நான் எப்பயும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது. தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காத. நான் எப்பயுமே உன்னை காதலிக்கிறேன் சாண்டி. ஆனால் இப்போ இந்த கில்ட்லேருந்து நான் வெளியே வரணும்னா கொஞ்சம் என்னை தனியாக இருக்க விடு சாண்டி. ப்ளீஸ் சாண்டி. சரி ஓகே ஆனந்த், எனக்கும் புரியுது. ஆனால் எப்பயுமே இப்படி தனியாகவே உட்காந்துட்டு இருக்காத. 4 பேர்கிட்ட கொஞ்சம் பேசு, அப்போதான் உன் மனசும் ஆறும். சரி சாண்டி, ஆனால் கொஞ்ச நாளைக்கு ப்ளீஸ் என்னை கொஞ்சம் தனியாக விடு. சரி ஆனந்த். பார்த்தா கேள்விப்பட்டியா? பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு நேற்று இறந்துடுச்சாமே. அதுவும் இல்லாமல் சித்ரலேகா வெளியில் வேற வந்துட்டாலாம். சித்ரலேகா தான் அந்த பொண்ணை கொன்னுடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டேங்க்கா. பாவம் அந்த பிள்ளை இந்த ஊருக்கு வராமலே இருந்திருக்கலாம். எங்கேயோ தூரமா கண்ணுக்கு தெரியாம படிச்சுட்டு இருந்தது. அழகா வெளியூர்லயே இருந்திருக்கலாம். இந்த ஊருக்கு வந்து சித்ரலேகா கிட்ட மாட்டி கடைசியில உயிரே விட்டுடுச்சு. பஞ்சாயத்து தலைவர் தான் பாவம். இப்ப அவருக்குன்னு யாருமே இல்லை, தனியா நின்றுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம குருஜிய வேற யாரோ கொண்டுட்டாங்களாம்.
அந்த சித்திரலேகாவை அடக்க முடியும்னா அது குருஜியால மட்டும்தான். இப்ப குருஜியுமே இல்ல. இனி அவளோட ஆட்டம் எப்படி இருக்க போதோ தெரியல. இதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன ஆக போகுதோ. உயிரோட இருக்க வரைக்குமாவது எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா வாழணும்க்கா. அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன ஆகும்னு தெரியல. இதோ அந்த ஐஸ்வர்யா பிள்ளை நேற்று காலையில கூட பார்த்தேன், நல்லாதான் இருந்தா. சாயந்தரம் திடீர்னு இப்படி ஆகும்னு யாராவது எதிர்பார்த்திருப்பாங்களா? யாருக்கு எப்போ விதி முடியும்னே தெரியாது. அதனால இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும் முப்பாத்தா. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம பிள்ளைய எப்படி நம்ம கிட்ட இருந்து ஒதுக்கி வைப்ப? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன், அவ பண்ண தப்பு தான். அதுக்காக அடுத்தடுத்து அவளுக்கு நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே நடக்காம அவ அப்படியே இருக்கணுமா? நீயே யோசிச்சு பாரு. நாளைக்கு சித்திரலேகாவால நம்மள யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட கடைசி வரைக்கும் நம்ம கிட்ட பேசலன்னு நம்ம பிள்ளை ஏங்கி போயிடாதா? போதும் நிறுத்துங்கக்கா. சாண்டியா அப்படின்னா எனக்கு யாருன்னே தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அது கவி மட்டும்தான். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படி கோவமாவே இருப்ப? நீ இல்ல இல்லைன்னு சொல்றதுனால மட்டும் அவ நம்ம வீட்டு பிள்ளையா இல்லாம போயிடுவாளா என்ன? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அவ நம்ம வீட்டு பிள்ளை. அவ தப்பே பண்ணாலும் அவளை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இன்னைக்கு அவ வேற ஒரு வீட்டுல போய் இருக்கா. அவளை நம்மளால எப்படி எப்படி மறந்துட்டு தூக்கி போட்டு இருக்க முடியும்? என்னால சத்தியமா முடியல முப்பாத்தா. எனக்கு எப்படி இருக்குன்னா, பெத்தவனி கண்டிப்பா உனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். உன்னோட கோபம் எல்லாமே எனக்கு புரியுது. அவ அப்படி பண்ணது தப்புதான். அதுக்காக நம்ம பிள்ளையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? உங்க எல்லாருக்கும் என்னோட கோவம் மட்டும்தான் தெரியுது. ஆனா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன், என் பொண்ணுக்கும் ராக்கிக்கும் கல்யாணம் நடக்கும்னு. ஆனா அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே. எனக்கும் என் புருஷனுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? வந்தவங்க முன்னாடி அவ்வளோ அவமானமா போயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு இந்த மாப்பிள்ளைய பிடிக்கல, நான் ஆனந்த தான் காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்க்கா, உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் அவளை கேட்டுதானே எல்லா முடிவும் எடுத்தோம். அவளை கேட்காம கொள்ளாம ஏதோ அவளை எங்கேயோ தள்ளி விட்டா போதும் அப்படின்னு நினைச்சோம். நானும் உங்க அப்பாவும் கஷ்டப்படுறதே அவளுக்காக மட்டும் தானேக்கா. ஆனா அது எதுவுமே அவ புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சிருச்சு. சித்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்க யாருமே இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஆயிரம் தான் இருந்தாலும் சாண்டி நம்ம வீட்டு பொண்ணு, அவளை எப்படி நம்மளால விட்டு கொடுக்க முடியும்? சாண்டி கிட்ட பேசாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா உங்களுக்கு சாண்டினா எவ்வளோ பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நீங்க அவகிட்ட பேசாம இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சித்தி. ஆமாம்மா, தினமும் நைட்டு நீ சாண்டியோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அவளை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும்மா. ஆனா எதுக்கு நீ இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? மன்னிச்சுதான் ஏத்துக்கிய முப்பாத்தா. அவதான் ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டா. ஆனா நம்ம பெரியவங்க இல்ல, மன்னிச்சு விட்டு கொடுத்து போறதுல தப்பே கிடையாது. நம்ம பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிடுமா. சம்மந்தி அம்மா, அடட சம்மந்தி அம்மா, வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும். அது என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க சம்மந்திம்மா. இன்னைக்கு சாயந்தரம் எங்க வீட்டுல எல்லாரும் கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். அதான் உங்களையும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். அது என்னன்னா, தொடர்ந்து எல்லாம் ரொம்ப தப்பாவே நடக்குது. நேற்று நடந்த விஷயம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மனசே ஏதோ ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. குலதெய்வம் கோவில்ல போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரலான்னு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பலான்னு இருக்கோம். நீங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்தீங்கன்னா என் மருமக கொஞ்சம் சந்தோஷப்படுவா, எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் குடும்பமா போயிட்டு வந்த மாதிரி இருக்கும்ல. கோவிலுக்கு போறது ரொம்ப நல்ல விஷயம் சம்பந்தியம்மா. அதுவும் குலதெய்வம் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தா ரொம்ப நல்லது. நீங்க போயிட்டு வாங்க, ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கப்புறமாவது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லபடியா அமையும். ஆமா சம்பந்தியம்மா, நேத்து நைட்டு தான் முடிவு பண்ணோம் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு. இன்னைக்கு சாயந்தரம் கார்ல எல்லாரும் போறோம்.
அதான் உங்களையும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். கோவில் கொஞ்சம் தூரம் தான், காரைக்குடியில இருக்கு. அங்கதான் போயிட்டு வரலான்னு இருக்கோம். சரிங்க சம்மந்தி அம்மா. ஆனா எங்க வீட்ல இருந்து பெரியவங்க யாரும் வர முடியாது. எங்க பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க சம்மந்தி அம்மா. நான் இந்த விஷயத்த என் மருமக கிட்ட சொல்றேன். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. கண்ணு, ஷாலு, கவி, ட்ரெஸ் பேக் பண்ணிக்கோங்க. 3 நாள் நம்ம அங்கதான் தங்க போறோம். ஓகேங்க ஆண்டி. சரிங்க சம்மந்தி அம்மா. வீட்ல எல்லாம் போட்டபடியே இருக்கு. சாயந்தரம் வேற கிளம்பணும்ல, போய் எல்லாமே ரெடி பண்ணணும். நான் கிளம்புறேன். பிள்ளைங்களை ஒரு 5:30 மணிக்கு அமுச்சு விட்டுருங்க. சரிங்க சம்மந்தி அம்மா. நான் வரேன் சம்மந்தி அம்மா. சம்மந்தி அம்மா, நான் போயிட்டு வரேன். மா, சூப்பர்மா நீ. எனக்கு தெரியும் நீ என்னைக்கா இருந்தாலும் சாண்டி அக்செப்ட் பண்ணிப்பன்னு. சூப்பர். அடுத்த சாண்டிக்கு நம்ம வீட்ல விருந்துதான். நான் ஒன்னும் அவளை ஏத்துக்கலாம் இல்ல, மன்னிக்கவும் இல்ல. என்னால நீங்க யாரும் அவகிட்ட பேசாம இருக்க வேண்டாம். உங்களுக்கு பேசணும்னு தோணா பேசுங்க, போகணும் வரணும்னு தோணா போயிட்டு வாங்க. இல்ல அவளை எங்க கூப்பிடணும்னா கூப்பிடுங்க, விருந்துனா வைங்க, என்னன்னா வைங்க. ஆனா என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்க. எனக்கு எதுக்கும் வரதுக்கு மனசு வரல. என்னது கவி, இன்னும் இவங்க கோவமா தான் இருக்காங்க போல. ஹே ஷாலு, முன்னாடி எல்லாம் அம்மா சாண்டி பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு விழுவாங்க. ஆனா இப்ப பாரு, சாண்டியோட மாமியார் கிட்ட ஏதோ பட்டும் படாமலாவது பேசுறாங்கல்ல. அதுவும் இல்லாம அவளை வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே போக போக பேசிடுவாங்க. எடுத்ததுமே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் டைம் கொடு, கண்டிப்பா அவங்க மாறிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த அளவுக்கு அவங்க மாறினதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம்தான். சாண்டி இது கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாமா, எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முப்பாத்தா ஏதோ இந்த அளவுக்காவது இறங்கி வந்திருக்கால. சரி, நீங்க போயிட்டு 3 நாளைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வைங்க. அவ கூட பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாண்டியையும் மருமகனையும் கூப்பிட்டு ஒரு நாள் வீட்டுல விருந்து வச்சிடலாம். ஓகே பெரியம்மா.